இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 பேர் வந்திருக்காங்க. 1 2 3 4 5 6. இதில் ஒரு எக்ஸ்ட்ரா பர்சன் இருக்காரு. அவர் தான் வந்து ஹேண்ட் செக் பண்ணுறாரு. 7th மெம்பர் ஹேண்ட் செக் பண்ணுறாரு. அவர் எத்தனை பேருக்கு ஹேண்ட் செக் பண்ணுறாருன்னா ஒரே டைமில் 3 பேர்த்துக்கு. ஆனால் ஒன் மோர் கண்டிஷன் என்னன்னா 3 பேர்த்துக்குமே வந்து கன்சிக்யூட்டிவாக இல்லை. ஹவு மெனி டிஸ்டிங்க்ட் பாசிபிள் காம்பினேஷன் கேன் த ஹேண்ட் செக் டேக் பிளேஸ்? எப்போ ஹேண்ட் செக் ப்ராப்ளம் வந்தாலும் சரி, 6 பேர் இருக்காங்களா 6C2, 10 பேர் இருக்காங்களா 10C2 அப்படி போட்டு சால்வ் பண்ணிருப்போம். பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு A1 வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 5. ஸோ இப்போ வந்து ஆல்டர்னேட்டாக இருக்குது. யாரு ஆல்டர்னேட் டேர்ம்ல போவானா? பிகாஸ் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஆல்டர்னேட் போனீங்கன்னா நீங்க 1 3 5 தான், அப்புறம் 2 4 6 போவீங்க. ஓகே ஓகே. ஆல்டர்னேட் நம்ம கேட்கல. நாட் கன்சிக்யூட்டிவ். அதாவது அடுத்து வரக்கூடாது. இந்த கொஸ்டின்ல வந்து டக்கு நான் எழுதுறப்ப பார்த்தா என்னது ஆல்டர்னேட்னு தோணுது. பட் இல்லை, அவங்க சொல்லியிருக்கிறது கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் 1 3 ஃபிக்ஸ்டு வச்சுட்டு அப்புறம் 6 இதுவும் வந்து கன்சிக்யூட்டிவ்ல இல்லை. ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் 1 ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் 1 4 6. ஓகே, இதுவும் வர பாசிபிலிட்டி இருக்குது. ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் 1 வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடிஞ்சிச்சு. நம்மளால என்ன பண்ணுவோம்னா 6 வச்சு ஸ்டார்ட் பண்ணுறது, 6 வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு 6 3 1 எழுதுறது. அது ஆல்ரெடி வந்துருச்சு. டிஸ்டிங்க்ட் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது அப்படி தலையில வந்துடுறாங்க. 2 வச்சு ஸ்டார்ட் பண்ணால் 2 2 4 6. இந்த ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. எஸ். ஏன் இன்னொரு பாசிபிலிட்டி வராதா? ஏன்னா நம்ம 2 ஸ்டார்ட் பண்ணனால ஆல்ரெடி லெஃப்ட் ரைட்ல காம்பினேஷன் மிஸ் பண்ணிடுவோம். 1 3 வராது. அப்ப மீதி இருக்கிற 3 பேர்ல 2 பேர் இருக்கணும்னா அது ஒரே ஒரு வழி தான் இருக்கு. 4 6 மட்டும் தான் எடுத்தாகணும். அதனால 2 4 6 மட்டும் பாசிபிள். ஓகே, 2 4 6 எடுக்கிறப்போ என்ன ஆகும்னா அதாவது லெஃப்ட் ரைட்ல 2 பேரும் இருக்கிறதுனால அந்த எடுக்க முடியாது. 1 எடுக்க 3 எடுக்க முடியாது. சோ அதனால மீதி இருக்கிற 3 பேர் 2 பேர் எடுத்தாகணும். 2 பேர் எடுத்தாகணும். அதனால ஒரே ஒரு பாசிபிள் தான் இருக்கு. அது 2 4 6. 1 2 3 4 possibilities. So total of 4 possibilities. Answer for this question is 4. Consider two statements on a question. Statement 1 என்ன சொல்லிருக்காங்கன்னா last day of the month is a Wednesday. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே வந்து கன்க்ளூஷன்லாம் வராதீங்க. ஸ்டேட்மெண்ட் 2 ரீட் பண்ணுங்க. The third Saturday of the month was 17th day. அதையும் விட்டுரு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். கொஸ்டின் இஸ் what is the 14th day of given month? Okay. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து தேவையே இல்லாம ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கம்பைன் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் டே கொடுத்துருக்கான், இல்ல தேர்ட் சாட்டர்டே கொடுத்துருக்கான். ஸோ கம்பைன் பண்ணி பார்த்து இல்லையே மேட்ச் ஆகலைன்னா பார்க்கக்கூடாது. ஏன்னா தேர்ட் சாட்டர்டே 17th லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் வெட்னஸ்டே கனெக்ஷன்லாம் கிடையாது. நம்மளா கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல கொஸ்டின் வந்து what is this 14th day of the given month? What's the answer choices? என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 alone sufficient-ஆ இல்ல 2 alone sufficient-ஆ இல்ல ரெண்டுமே ரெக்வயர்டா இல்ல வந்து ரெண்டுமே சஃபிஷியன்ட்ல தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் ரீட் பண்ணணும். லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் இஸ் ஏ வெனஸ்டேன்னு சொல்றப்போ நமக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. என்ன பாசிபிலிட்டி அப்படின்னா இருக்கு? 30th டேவா இருக்கலாம், 30th டேவா இருக்கலாம், 31st இருக்கலாம், 28th டேவா இருக்கலாம், 29 போட்டிருக்கலாம். இதான் மோஸ்ட் பாசிபிள் 4 ways. கரெக்ட்டுங்களா? லாஸ்ட் டே ஆஃப் த மந்த்னு சொல்லிருக்காங்களே தவிர அது என்ன மந்த்னு சொல்லல, எந்த இயர்னு சொல்லல. அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஆன்சர் பண்ண முடியாது. So one alone is not sufficient. இந்த இடத்துல one alone not sufficient அப்படிங்கிறதுக்காக இது எப்பவாச்சும் ஒரு தடவை வந்து கம்பைன் பண்ணாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போதைக்கு இது சஃபிஷியன்ட் கிடையாது. ரீசெக் பண்ணாலும் third Saturday of the month was 17th கொடுத்திருக்காங்க. So இப்போ 17th third Saturday வந்துச்சுனா plus 7 more days அது fourth Saturday ஆயிடும். அப்போ 24th வந்து fourth Saturday வந்துக்க முடியும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தாலும் 31st ஓட அந்த மந்த் முடியலாம், இல்ல 30 ஓட முடியலாம். சோ இந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கு. ஓகே, இன்னும் ஈஸியா சொல்லணும்னா உங்களுக்கு கிட்ட 14 கொடுத்துருக்கு 17, அப்ப நம்ம ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிடலாம். எக்ஸாக்ட்லி 16 அப்புறம் 14 தான் வரப்போகுது 3 நாள் கேப்ல. அப்போ 17th சாட்டர்டேவா இருக்குதுன்னா 3 days கேப் விட்டு வந்து என்ன வரும், வெட்னஸ்டே. சோ அதை மட்டுமே வச்சு நம்ம சொல்லிட முடியும். அது 30th மந்தா இருந்தானே 31st மந்தா இருந்தானே லீப் இயரா இருந்தா நான் லீப் இயரா இருந்தாலும் நமக்கு ஒரி பண்ண தேவையில்லை. 17th சாட்டர்டேவா இருந்தா அதே மந்தோட 14th வந்து வெட்னஸ்டேவா தான் இருக்கணும். ஓகே, சோ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட். நீங்க 17th டே சாட்டர்டேவா இருக்குது 14th டே என்னவா இருக்கணும் தயவு செய்து கண்டுபிடிக்க வேண்டாம். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அதெல்லாம் தேவையே இல்லை. ஏன்னா சஃபிஷியன்ட்டா இல்லையான்னு தான் கேட்கறாங்க.
அதாவது சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு எதுக்குன்னா ஒரு உங்களுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிடண்டா என்ன டே வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. ஆனா நீங்க கண்டுபிடிக்க வேண்டாம். 17th டே உனக்கு தெரியுதுனாலே 14th டே கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் சஃபிஷியன்ட் டு ஃபைண்ட் அவுட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Okay, consider following addition: 3p, 4p, pp, pp or q2. இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல p வேல்யூ என்ன அசியூம் பண்றீங்களோ அதே தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல p வேல்யூ ஒரு வேல்யூவாகவும் இந்த இடத்துல அடுத்தது p வேல்யூ வந்து இன்னொன்னாவும் கண்டிப்பா வந்து அசியூம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல வந்து pக்கு அசியூம் பண்ண வேல்யூ வந்து மறுபடியும் qக்கு வரக்கூடாது. அதே மாதிரி ஆருக்கும் வரக்கூடாது. தட் மீன்ஸ் p வேல்யூ அண்ட் q வேல்யூ r வேல்யூ என்ன வரக்கூடாது, சேம் வரக்கூடாது. 4p ஆட் பண்றோம் 2ல முடியணும். ஓகேவா? எப்படி வந்து 4p ஆட் பண்றோம், அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆட் பண்றப்போ 2ல முடியணும். அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து என்னன்னா, நாங்க 3 எடுத்தேன் அப்படின்னா என்ன வருது 33, so 66 வரும். அப்புறம் 99 வந்திருக்கும். அப்புறம் 99 கூட வந்து நம்ம ஒரு 3 ஆட் பண்ண 102 142 வருவீங்க. இந்த இடத்துல வந்து நான் 3 வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கால நான் என்ன அசியூம் பண்ணனும், 3 என்ன அசியூம் பண்ணனும், இந்த இடத்துல 3 அசியூம் பண்ணனும். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 142 வரும். 33 43 33 33. ஓகேவா? டோட்டல் வந்து 142. இப்போ r க்கும் p வேல்யூ மேட்ச் ஆகல, வேற வேற ஏதா இருக்கு. சோ சாட்டிஸ்ஃபைட். இப்போ வந்து r வேல்யூ q வேல்யூ p வேல்யூ இது மேட்ச் ஆகல. சூப்பர். ஓகேவா? இப்போ ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் வந்து RQ2 ஓட ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் வந்து 142. கரெக்ட்டுங்களா? பட் இதோடயும் ஸ்டாப் பண்ணிட முடியாது. வாட் இஸ் த அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆல் சச் சம்ஸ் கேட்டிருக்கான். அப்படின்னா இன்னொரு பாசிபிலிட்டி இல்ல உங்க நிறைய பாசிபிலிட்டி கூட வரலாம். அடுத்த பாசிபிலிட்டி செக் பண்ணோம்னா 2ல முடியணும். 4 முறை ஆட் பண்ணப்ப 2ல முடியணும். இன்னொரு பாசிபிலிட்டி வந்து 8 8 8 8 4 8s are 32. ஓகேவா? இங்கேயும் வந்து இங்கேயும் 8 வரணும், இங்கேயும் 8 வரணும். இத மேட்ச்ல 176 அப்புறம் ஒரு 30, so 206 246 அப்புறம் ஒரு 16 இருக்கு. so 246 plus 16 வரும்போது 262 வந்துரும். 262 வரும். இப்போ r வேல்யூ 2, q வேல்யூ 6, p வேல்யூ 8 இருக்கு. அதுவும் வந்து வேற வேறயா இருக்கு. so no problem. ஓகே, இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி RQ2 வந்து என்ன வருது, 262 வருது. இந்த இடத்துல வந்து அரித்மெட்டிக் மீன் ஆஃப் ஆல் சச் பாசிபிள் சம்ஸ். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன இன்னொரு பாசிபிலிட்டி வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது. ஓகேவா? ஸோ டோட்டலாக என்ன வருது, 404 வருது. இதோட 4 சம் பண்ணா 404 வருது. அதுலயும் அவங்க என்ன கேட்டுருக்காங்க, அரித்மெட்டிக் மீன் அப்படிங்கிறப்போ ஆன்சர் வந்து 202. ஓகேவா? நீங்க அடுத்த முறை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றப்போ கண்டிப்பா கிரிப்டோமேட்டிக் இல்லாம போயிடாத அட்லீஸ்ட் 2 to 3 क्वेश्चंस வந்து கிரிப்டோமேட்டிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. Some of the 5 consecutive integers can be 100. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம், can be 100 இருக்கலாம், அவ்வளவுதான். இந்த क्वेश्चनலயும் product of 3 consecutive natural numbers can be equal to their sum இருக்கலாம்ங்கிறது மட்டும் தான் முக்கியம். சோ இருக்கலாம் வரும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளவுதான். சோ நம்ம எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 5 consecutive வந்து 18 19 20 21 22. ஓகே, இத நம்ம ஆட் பண்ணோம்னா இது கன்சிக்யூட்டிவா இருக்கு, 5 நம்பர் லைனா இருக்கு, ஆட் பண்ணா 100 வருது. சோ மிடில் நம்பர் வந்து 20 வச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 18 ல ஆரம்பிச்சு அப்புறம் 19 அப்புறம் 20 அப்புறம் 21 22 இது 5 நம்பர். 18 19 20 21 22 இது ஆட் பண்ணா 100 வருது. இது ஆட் பண்ணா 100. சோ பாசிபிள். ஃபர்ஸ்ட் இஸ் கரெக்ட். Product of 3 numbers equal to sum of 3 numbers ன்னு கேட்டிருக்காங்க. நேச்சுரல் நம்பர். ஒரே நேச்சுரல் நம்பர் எல்லாரும் தெரியும் 1 2 3. அந்த ஒரே ஒரு செட் அப்படியே எடுத்துக்கலாம் 1 2 3. இதுல வந்து யூனிக் அப்படினு பாத்தீங்கன்னா இது ஒண்ணே ஒண்ணு தான். இது ஒண்ண தவிர வேற எதுலயுமே வந்து இப்படி ஒரு பாசிபிலிட்டி வராது. என்னன்னா 1 + 2 + 3 is equal to 1 × 2 × 3. இது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. சோ ஆன்சர் this also can be. So both 1 and 2 are true. இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்திருக்காங்க. அது வந்து அனிமல்ஸ் வந்து எப்ப டபுள் ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு 12 இயர்ஸ்க்கு அப்புறம் டபுள் ஆகும். அப்புறம் பாப்புலேஷன் வந்து 2021ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 15 கொடுத்திருக்காங்க. P represents the total population after n years. Then which of the following equation represent the model of the class for the population? இந்த மாதிரி क्वेश्चனை நம்ம வரப்போ வந்து ஒரிஜினலாவே நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதி கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகலாம். பிகாஸ் கொடுத்துருக்க டைம் கம்மியாக இருக்கும்போது அந்த டைம்குள்ளே ஆன்சர் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் என்ன, இருக்க 4 ஈக்குவேஷன்ல எந்த ஆன்சர் சப்ஸ்டிட் பண்ணா கரெக்டா வரும்னு பார்த்தா போதும். இப்போ வந்து பிரசன்ட்ல நான் 15 இருக்கு. ஓகேவா? எவ்வளவு வருஷம் கழிச்சு இது 100 ஆகும்? 12 இயர்ஸ்க்கு அப்புறம் 100 ஆகும்.
அப்போ n-க்கு 12 சப்ஸ்டிட் பண்ணா 100 வரணும். அது எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பார்த்தா மட்டும் போதும். ஓகே 12 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு p வேல்யூ என்ன வரணும்? p வேல்யூ வந்து 100ன்னு வரணும். 12 இயர்ஸ்க்கு அப்புறம் இது வந்து டபுள் ஆகணும். ஸோ இருக்கிற 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன்ல நம்ம n-க்கு 12 போட்டா ஆன்சர் 100 வருது மட்டும் பார்த்தா செக் பண்ணா மட்டுமே போதும். இப்போ பாத்தீங்கன்னா ஏல ஃபர்ஸ்ட் பண்ணி பாருங்க. 12 பிளஸ் 50 into 12 போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் 600. அதுக்கப்புறமா ஒரு 12 612 வரும். நமக்கு என்ன வேணும்? 100 வேணும். ஸோ A கண்டிப்பா ஆன்சர் கிடையாது. சிமிலர்லி இங்க B C பாத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டா மேட்ச் ஆகாது. ஆக்சுவலா நீங்க இந்த இடத்துல பார்க்கணும்னா 12 into 12 வந்து 144 ஆயிடும். ஓகேங்களா? அப்புறம் 12 பவர் 12 என்னன்னு இருக்கு. சாதாரண 1 சப்ஸ்டிட் பண்ணாலே வேல்யூ இங்கே போயிடும். அதனால கண்டிப்பா வராது. 3 யும் வராது அப்படினாவே நீங்க என்ன பண்ண தேவையில்லை, இதை செக் பண்ண தேவையில்லை. 4 ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணி ஓகேங்களா? Okay, using 2 2 3 3 3 as digits, how many distinct numbers greater than 30,000 can be found? எப்படியும் வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து 3, மீதி இருக்கிற 4 டிஜிட் தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த 4 பிளேஸ்ல வந்து இப்போ உங்களுக்கு 4 நம்பர் மிச்சம் இருக்கு. அது 2233 இருக்கு. ஸோ இப்போ 2233 வந்து நம்ம எத்தனை வேஸ் அரேஞ்ச் பண்ணணும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எப்படி அரேஞ்ச் பண்ணலாம்னா 4 ஃபேக்டர் வேஸ் அரேஞ்ச் பண்ணலாம். பட் அங்கே ரிப்பீட்டேஷன் இருக்கிறதுனால நம்ம டிவைட் பண்ணணும். 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது, 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதனால 4 ஃபேக்டோரியல் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் நம்ம சால்வ் பண்ணா நமக்கு 6 கிடைக்கும் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி 6 தான் ரைட் ஆன்சர். ஆனால் நீ என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஒரு டிஸ்டிங்க்ட் நம்பர் கொடுத்துட்டானா நீ பாட்டுக்கு 3 2 2 3 3 வருதா, அப்புறம் 3 3 3 2 2 இப்படிலாம் தயவு செய்து எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு இருக்காத. ஓகேவா? என்ன கொடுத்தாலுமே மீதி எவ்வளோ டிஜிட் இருக்குது? 2 2 இருக்கு, 2 3 இருக்கு. இந்த 2 2 3 3 இருந்தால் தான் அவன் கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக இருக்கும். என்ன பண்ணுற, AABB இருக்கிற மாதிரி நினச்சிக்க. ஹவு மெனி வேஸ் தீஸ் 4 letters கேன் பி அரேஞ்ச்ட்? ரொம்ப சிம்பிள். நியூமரேட்டர் கண்டிப்பாக 4 ஃபேக்டரில் வரும். ஓகேவா? டினாமினேட்டரில் என்ன வரும்னா இந்த 2 ஏவும் சேமாக இருக்கிறதுனால ஒரு 2 ஃபேக்டோரியலும், இந்த 2 பியும் சேமாக இருக்கிறதுனால ஒரு 2 ஃபேக்டரிலும் வரும். ஸோ ஆன்சர் ஷுட் பி 24 டிவைடட் பை 4. ஆன்சர் 6 வேஸ். அவ்வளோதான். உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி 3 3 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நீ ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ ஆன்சர் ஷுட் பி 6. இப்போ இந்த क्वेश्चन கொடுத்திருக்கிறது 10th October 2027 உடைய டே என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா உங்களோட எக்ஸாம் டேட் என்னன்னா 10th October 2021. இந்த டே என்ன வந்துச்சு? சண்டே. எக்ஸாம் சண்டே வச்சிருக்காங்க. சண்டே. அப்போ நீங்க வந்து மேனுவலா சால்வ் பண்ணா நம்ம போயிட்டே இருக்கலாம். 22 22 23 24 25 26 27. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல 6 odd days plus ஒரு extra odd day இருக்கு. plus one extra day. ரைட்டா? so என்ன வரும்? 7 odd days வரும். 7 odd days வரப்போ அது வந்து எக்ஸாக்ட்டா 1 week ஆயிரும். அப்படிங்கறப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே டே வராது. டே மாறவே மாறாது. சோ இந்த டே வந்து சண்டே அப்படினா இந்த 10th October 2027 கண்டிப்பா சண்டேவா தான் இருக்கும். இந்த மாதிரி क्वेश्चन ஓகே. ஆக்சுவலா இத சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி क्वेश्चन எப்படி வந்து 0 செகண்ட்ல சால்வ் பண்ற அப்படினா முன்னாடியே வந்து சின்ன சின்ன ட்ரிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இயர் வந்து 4k + 1 இருந்துச்சுனா ஜஸ்ட் நீங்க 6 இயர்ஸ் ஆட் பண்ணீங்களானாவே வரக்கூடிய வரக்கூடிய இயர் இருக்குல்ல, ஓகே, அது வந்து சேம் கேலண்டர் as this. ஃபார் எக்ஸாம்பிள் 2021 calendar is same as 2027 calendar. இந்த லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல நீங்க ஆன்சர் பண்ணிட்டு போய்க்கலாம். நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி 4k + 1 அப்படின்னு எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. 4k + 1 4k + 2 4k + 3 அதுக்கப்புறம் 4k மொத்தம் 4 தான் இருக்கு. ஓகேவா? அதுலேயும் 4k + 2க்கும் 4k + 3க்கும் ஒரே லாஜிக் தான். மொத்தம் எவ்வளோ இருக்குது? மொத்தம் 3 ட்ரிக் மட்டும் தெரிஞ்சிருந்தாலே இந்த மாதிரி क्वेश्चनக்குல ஜஸ்ட் 0 செகண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். டேட்டா சஃபிஷியன்சி क्वेश्चनல நீ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணணும். திஸ் அலோன் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? சஃபிஷியன்ட்டா இல்லையான்னு செக் பண்ணணும். சஃபிஷியன்ட் அப்படின்னா விட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அலோன் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? இது தனியாக சஃபிஷியன்ட் அப்படின்னா ரெண்டுமே வந்து நீங்கள் சொல்லலாம் இண்டிவிஜுவலி சஃபிஷியன்ட் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ணுற மேஜர் மிஸ்டேக் என்னன்னா ஃபஸ்ட்டு அலோன் சஃபிஷியன்ட் இல்லை ஃபஸ்ட்டு சஃபிஷியன்ட் கிடையாது ரெண்டாவதும் சஃபிஷியன்ட் கிடையாதுன்னா மட்டும்தான் கம்பைன் பண்ணணும். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியண்ட்டாக இருக்கும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சஃபிஷியன்ட் இல்லாமல் இருக்கும். ஆனால் ரெண்டையும் கம்பைன் பண்ணி போத் 1 and 2 சஃபிஷியன்ட் போடுவாங்க. அதுதான் எல்லாருமே பண்ணுற பிளண்டர் மிஸ்டேக் டேட்டா சஃபிஷியன்ஸில். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1ல A and D each A of A and D heavier than B, E, F. இதுக்கு என்ன மீனிங் ஃபர்ஸ்ட்? இதுக்கு மீனிங் என்னன்னா A தனியா B விடவும், A தனியா E விடவும், A தனியா F விடவும் அதிகம். அண்டு அதே மாதிரி D தனியா B விட அதிகம், D வந்து E விட அதிகம், D வந்து F விட அதிகம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் டிசைட் பண்ணி நம்ம கொடுத்துருக்க क्वेश्चन என்ன பாருங்க, which one of the following is correct in respect to statement கொடுத்திருக்காங்க. क्वेश्चन என்ன, who is heaviest among ABC கொடுத்திருக்காங்க. ஆனா ஸ்டேட்மெண்ட் 1 முடிக்கும் போதே none of them is heaviest கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த क्वेश्चன்ல எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன அப்படினா பட் none of them is heaviest. அவங்க இந்த none of them அப்படிங்கிறது A D மென்ஷன் பண்றாங்களா இல்ல B F மென்ஷன் பண்றாங்களா? அது நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சு each of A and D is heavier than each of B, F அப்புறம் ஒரு கமா கொடுத்திருக்காங்க. கமா கொடுத்துட்டு அடுத்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அந்த என்ன ரெஃபர் பண்ணனும்னா, அந்த கமாக்கு அப்புறம் வர இன்னொரு ஸ்டான்ஸா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதாவது இனிஷியலா AD தான் ரெப்ரசன்ட் பண்ணனும். கண்டிப்பா அத ரெஃபர் பண்ணனும். இப்போ என்னன்னா none of them is heaviest அப்படிங்கறது எதை மென்ஷன் பண்றாங்கன்னா A O D O கண்டிப்பா heaviest கிடையாது. ஓகே, அப்படிங்கறப்ப உங்களுக்கு தெரியும் A வும் D யும் இவங்க எல்லாத்த விடவே ஹெவியா, ரைட்டா? D B விட அதிகம், E விட அதிகம், F விட அதிகம். A வும் B விட அதிகம், E விட F விட அதிகம். ஆனா A வும் D யும் ஹெவியஸ்ட் கிடையாது. क्वेश्चन என்ன, who is heaviest among A B C D E? எக்ஸாக்ட்லி. அப்ப யார் ஹெவியஸ்டா இருக்க முடியும்? கண்டிப்பா இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சொல்லலாம். இதுல எல்லாருமே இருக்காங்க. A இருக்கு, D இருக்குது, B இருக்குது, E இருக்குது, F இருக்கு. ஓகேவா? ஒண்ணே தான் மிஸ் ஆகுது. அதுதான் என்னது? C. Using the first statement alone can answer C is the heaviest. ஓகேவா? ஸோ இது கண்டுபிடிக்கிறதுனா, இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தயவு செய்து வெயிட் பண்ண, ரீட் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் alone. என்னன்னா A is heavier than D but is lighter than C. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்றப்ப என்ன பண்ணணும்னா forget about first statement. என்ன பண்ணக்கூடாது, அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்துட்டு இதை சால்வே பண்ணக்கூடாது. ஓகேவா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரீட் பண்றப்போ A is heavier than D, ஓகேவா? அப்படிங்கிறத வச்சு யார் ஹெவியஸ்ட்னு சொல்லவே முடியாது. ஏன், மீதி இருக்கு B இருக்குது, E இருக்குது, F இருக்குது, யார் ஹெவியஸ்ட்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து C விட லைட்டர் தான் சொல்லிருக்காங்க தவிர ஏவுக்கும் டிக்கும் இருக்கிற கம்பேரிசன்லயே வந்து யாரு ஹெவியஸ்ட்னு சொல்ல கிடையாது. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் alone not sufficient. So answer for this question is statement 1 alone sufficient is the right answer. Yes. In this question, what is the value of x in the given sequence கேட்டிருக்காங்க. அதாவது given sequence 2 7 22 67 202 x 182 ன்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து x என்றது மிஸ்ஸிங் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ண வேண்டியது, அந்த நம்பருக்குள்ள கேப் ரொம்ப க்ளோஸ் ஆகுன்னு பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் தேர்ட் நம்பர் கேப் க்ளோஸ் ஆச்சுன்னா அப்போ நம்ம டிஃபரன்ஸ் மெத்தட் போனா கொஞ்சம் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இங்க நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அப்புறம் 7 அப்புறம் இமிடியேட் 22 அப்புறம் 60s அப்புறம் 200 நம்பர் வந்து இன்க்ரீசிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அப்போ நம்ம யூசிக்க வேண்டிய லாஜிக் மல்டிப்ளிகேஷன் லாஜிக் தான். இது மல்டிப்ளிகேஷன் சம் லாஜிக்கா இருக்கலாம். அதுக்கு எப்படி அப்சர்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பரை மட்டும் வச்சு நம்ம மல்டிப்ளிகேஷன் எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ செகண்ட் தேர்ட் பாருங்க, இது 7ல இருக்கு, இது 22 ஆல்மோஸ்ட் 21 பக்கமா இருக்கு. அடுத்து செகண்ட் தேர்ட் நம்பர் 20 சீரிஸ்ல இருக்கு, ஃபோர்த் நம்பர் 60ஸ்ல இருக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 3 டைம்ஸா இருக்கு. சேம் அகைன் ஃபோர்த் நம்பர் 67, அடுத்த நம்பர் 200ல இருக்கு. இதுவும் ஆல்மோஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 3 டைம்ஸ். அப்ப நம்மளோட யோசிக்க வேண்டிய லாஜிக் மல்டிபிள் ஆஃப் 3 செக் பண்ணி பார்க்கணும். எப்படி 2 into 3 என்ன வரும் 6 plus 1 தான் 7. அப்புறம் 7 into 3 plus 1 22 22 into 3 plus 1 67. so logic matching. அப்ப required answer என்ன 202 into 3 plus 1, அதாவது 606 plus 1 போட்டோம்னா 607 தான் ரைட் ஆன்சர். ஓகே, இது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆக்சுவலா இந்த மாதிரி क्वेश्चनக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது பேட்டர்ன் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனா நீங்க எல்லாருமே பண்றது காமனா எல்லாருமே பண்றதுன்னா எல்லா क्वेश्चनக்குமே டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியது. லக்கிலி நீ இப்படி கண்டுபிடிக்கிறப்ப இங்க என்ன வருதுன்னா 5, இங்க 15, இந்த இடத்துல 45, இந்த இடத்துல வந்து 135 டிஃபரன்ஸ் வந்து என்ன வரணும் அது இப்போ பார்ப்போம். 5 15 45 135 என்னது into 3 into 3 into 3 135 into 3 என்ன வரும்
405 தான் ஆன்சர் கிடையாது. கேப் வந்து 405னா இங்கே வந்து என்ன வரும் 607 வரும். ஸோ ஆன்சர் ஷுட் பி 607. ஆனால் இந்த செகண்ட் மெத்தடு கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா இட் ஃபாலோஸ் எ பேட்டர்ன், ப்ராப்பர் பேட்டர்ன். ஓகே ஓகே இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கேன்னா 2 கிளாஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரென்த் வந்து 25, அதில் வந்து 30. இது வந்து கிளாஸ் ஏல வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து 21க்கும் 17க்கும் இடையில இருக்கு. அதுக்கப்புறம் பில வந்து 30க்கும் 22க்கும் இடையில இருக்கு. 4 students are shifted from class A to class B. Consider the following statements. The average score of B will definitely increase னு சொல்லிருக்காங்க. ரெண்டாவது average score of class A will definitely increase கொடுத்திருக்காங்க. A increase கொடுத்திருக்காங்க. Which of the following statement is correct? ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறப்போ நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, இது வந்து நம்ம சப்ஜெக்ட்ல இருக்கிற ஸ்கோர் மாதிரியும் இது வந்து லேப் எக்ஸாம் ஸ்கோர் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. சப்ஜெக்ட்ல வந்து இருக்கிற ஸ்கோரை விட நம்ம எப்பவுமே லேப்ல வந்து 99 98ன்னு எடுத்திருப்போம். சப்ஜெக்ட்ல எடுக்கிற ஸ்கோர் 40 41 40ன்னு எடுத்திருப்போம். ஓகேங்களா, இப்போ இவ்வளவு பெரிய ஸ்கோரோட ஆவரேஜ் நமக்கு இருக்கு. இது ஆட் பண்றப்ப என்ன ஆகும்னா, ஆட் பண்றப்ப கண்டிப்பா இந்த பில் இருக்கிற வேல்யூ வந்து குறைய ஆரம்பிக்கும். இது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இது வந்து டெஃபினெட்லி இது கரெக்ட். ஆவரேஜ் ஆஃப் பி கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஏ வில் டெஃபினெட்லி இன்க்ரீஸ்னு சொல்லலாமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரேண்டமா வேல்யூ யூஸ் பண்றதுனால எந்த வேல்யூ எடுக்கணும்னு தெரிஞ்சாதான் கால்குலேஷன் பண்ண முடியும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம ஏவோட ஹையஸ்ட் ஸ்கோர் 21 தான், வேற பியோட லோயஸ்ட் ஸ்கோர் 22 வரும்போது ஏ வில் இன்க்ரீஸ் நம்ம சொல்லவே முடியாது எந்த வேல்யூ எடுக்கிறது வச்சு. ஸோ அதனால செகண்ட் வந்து cannot be கன்க்ளூடட், ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கன்க்ளூட் பண்ண முடியும். இதுல நீங்க என்னன்னா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வர சமயத்துல என்ன பண்ணணும்னா, அதாவது டெஃபினெட்லி இன்க்ரீஸ்னு சொல்ல முடியும். இந்த இடத்துல வேர்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, டெஃபினெட்லி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 4 17 17 17 17 எடுத்து விட்டுட்டானா கண்டிப்பா ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஆனா 4 21 21 21 எடுத்து விட்டோம்னா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியாது, கன்க்ளூட் பண்ண முடியாதனால மட்டுமே செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நாட் சஃபிஷியன்ட். Only for this question, only one. Okay. X said to Y at the time of your birth, I was twice as old as you are present. இந்த ஸ்டேட்மெண்ட்னால ஞாபகம் வச்சுக்கோங்க. I was twice as old as you are at the present கொடுக்கும்போது எப்பவுமே ரேஷியோ ஆஃப் X to Y என்ன வரும்னா 2:3 வரும். அதாவது Y ஓல்டா இருக்க பர்சனா இருந்தா அவர் 3 டைம்ஸ் வருவாங்க. இங்க X தான் ஓல்டர் பர்சன், ஸோ X வந்து 3 டைம்ஸும் Y வந்து 4 டைம்ஸும் 2 டைம்ஸும் வருவாங்க. இங்க பெர்சன்டேஜ் ஆஃப் X ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 42ன்னு. ஸோ அதை வச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். if X is present 42னா Y வந்து 14 இயர்ஸ் தான் இருப்பாங்க. அதான் அந்த ரேஷியோ வந்துடும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, 8 years ago ஏஜ் ஆஃப் X was 5 times as ஏஜ் ஆஃப் Y கொடுத்துருக்காங்க. 8 years ஆகும்னா நம்ம பேக் போகணும். ஸோ நம்ம பேக் போனோம்னா என்ன ஆயிடும், ப்ரெசென்ட் ஏஜ் 42. அப்போ 8 years பேக் போனீங்கன்னா 34 வந்திருக்கும். 34 is not multiple of 5 at all. ஸோ 34 வந்து multiple of 5 கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ அங்கேயே முடிஞ்சு 1 கிடையாது. நம்ம செக் பண்ண 2 மட்டும் தான். இப்போ ஆஃப்டர் 14 years percentage of X என்ன கொடுத்துருக்கு 42. ஆஃப்டர் 14 years என்ன ஆகும், 42 plus 14 வந்து 56 ஆகும். இப்போ செக் பண்ண வேண்டியது Y ஓட ஏஜ். Y would be 2 times age of Y னு சொல்லிருக்காங்க. ஆல்ரெடி Y 14 நமக்கு தெரியும். இப்போ பிளஸ் 14 இயர்ஸ் போனா 28 வந்துரும். சோ 28 into 2 என்ன ஆகும், எக்ஸாக்ட்டா 56. அப்போ வந்து செகண்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகுது. ஓகே, சோ only 2 is the right answer. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும்னா, அதாவது இப்போ உங்களோட ஏஜ் வந்து பெர்சன்டேஜ் வந்து m அப்படினா எனக்கு வந்து என்னவா இருந்திருக்கும் 2m ஆ இருந்திருக்கும் உங்களுடைய பர்த் அப்போ. ஓகேவா? சோ அதான் சொல்லிருக்கான். இது வந்து n வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா X ஓட ஏஜ் வந்து 42 இயர்ஸ், அதாவது இந்த ஏஜ் வந்து 42 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னதான் இருந்தாலும் இப்போ உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு 5 வருஷம் வித்தியாசம் வச்சுக்கோங்க. இன்னொரு 20 வருஷம் கழிச்சுமே நம்ம ரெண்டு பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதே 5 வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது என்னுடைய ப்ரெசன்ட் ஏஜுக்கும் பாஸ்ட் ஏஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் உங்களுடைய m-0வும் ரெண்டும் எப்பவுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ n ஈக்குவல் என்ன வருது, 3 times of m. ஸோ உங்களுக்கு என்ன தெரியும், இது வந்து X ஓட ஏஜ் வந்து 42 அப்படின்னா 42 ஆக்சுவலா X ஓட ஏஜ் வந்து 42 அப்படின்னா நீங்க வந்து Y ஓட ஏஜ் வந்து என்னவா இருக்கணும், 14 இருக்கணும். ஓகேவா? 14 இருக்கும். இப்போ 42 ஓட 8 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னா 34 வரும். அந்த 34 வந்து Y ஓட என்ன கேட்டிருக்காங்க, 5 times of age கேட்டிருக்காங்க. ஓகே, அது அப்படி கண்டிப்பா கிடையாது. ஸோ you can eliminate this on size. அதுக்கப்புறம் வந்து 14 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்க வந்து X ஓட 14 இயர்ஸ்க்கு அப்புறம் 56 வரும். Y ஓட 14 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன வரும், 28 வரும். ரெண்டுமே வந்து என்ன இருக்குது, ட்வைஸ்ல தான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஷுட் பி 2 only. 2021 கொஸ்டின் டஃபா இருக்கா அப்படின்னா இல்லைன்னு சொல்லணும்.
என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கேலண்டர் கொஷின் எடுக்கிறீங்க அப்படின்னா, கேலண்டர் கொஷின்லாம் ரொம்ப சிம்பிளானது தான், ஓகேவா? அதை நீங்கள் வந்து மேனுவலாக சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா மட்டும்தான் டைம் ஆகுமே தவிர, அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு அந்த சின்ன ட்ரிக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். அதையும் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்டிவ் பஸ்டர் மொபைல் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து நாங்கள் இன்னொரு நெக்ஸ்ட் 15 டேஸ்க்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் தர போகிறோம், ஓகேங்களா? ஆக்சுவல் ஃபீஸ் வந்து 12,000, ஓகேங்களா? 50% டிஸ்கவுண்ட். ஆக்சுவலாக நீங்கள் வந்து 6,000 பே பண்ணால் மட்டுமே போதும். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸுமே, ஒவ்வொரு லைவ் கிளாஸுமே வந்து நீங்கள் ஜூமில் அட்டன் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது இது என்ன பார்த்தீங்கன்னா, அதுலேயே மொபைல் ஆப்லேயே வந்து இன்பில்ட் வீடியோஸ் இருக்குது. யூபிஎஸ்சி சிசாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும் ஹோம் பேஜில். அதை கிளிக் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண ட்ரையல்னு ஒரு பட்டன் வரும், 2 பட்டன் வரும். அது ட்ரையலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன டாபிக்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் உள்ளே இருக்குது, குவான்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ரீசனிங் அண்டு பசில்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸ், வேர்பல், ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் பசில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 7 மார்க் டெஸ்ட் இருக்கும், ஓகேவா? இது எல்லாமே வந்து இன்பில்ட்டாகவே இருக்குது. அது போக நாங்கள் வந்து லைவ் கிளாஸ், ரெகுலர் கிளாஸ் பண்ண போகிறோம். அதாவது சண்டே 3 to 5 இருக்க போகுது. இந்த இது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் மினிமம் நாங்கள் வந்து 100 அட்மிஷன்ஸ் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்கள் இந்த 2 இயர் பார்த்ததுல T&21 தெரியுது அப்படின்னா, நீங்கள் சிசாட் வந்து ப்ரிப்ரேஷன் இல்லாமல் போனால், இல்லை ட்ரிக்கு லாஜிக் தெரியாமல் போனால் கண்டிப்பாக வந்து 33% எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து 50% இருந்துச்சு. அதாவது குவான்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் வெர்பல் ஆப்டிடியூட். இப்போ வெர்பல் ஆப்டிடியூட்ல 25 கொஷின்ஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஷின்ஸ் வந்து குவான்ஸில் அண்ட் ரீசனிங் அதிகமாக இருக்குது. அதுலேயும் வந்து குவான்ஸில் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது கொஷின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் கேட்டிருக்கான் டிவிசிபிலிட்டி ரூல் 7 யூஸ் பண்ணி. ஸோ அந்த கொஷின்லாம் வந்து கண்டிப்பாக டைம் எடுத்துக்கும். ஏன்னா 3 டிஜிட்டாக தான் எடுக்கணும். ஆனால் அது கொடுத்துருக்க டிஜிட் வந்து அட்லீஸ்ட் மோர் தென் 10 டிஜிட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷின்லாம் சூஸ் பண்ணுறப்போ எந்தெந்த கொஷினில் வந்து நீங்கள் ரவுண்ட் 1 சூஸ் பண்ணணும், எந்தெந்த கொஷினில் ரவுண்ட் 2 சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாத இந்த தடவை கேட்ட எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து டேட்டா சஃபிஷியன்சி, அதில் செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். நிறைய யூடியூப் சேனல்ஸில் அதாவது அவங்க நார்மலாக மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நாங்கள் வந்து 2 டபுள் ஃபேக்கல்ட்டி மெத்தடில் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா இந்த மாதிரி வந்து ஒரே கொஷினை ஸ்டூடெண்ட் எப்படி பார்ப்பான், எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம், ஓகேவா? இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து எங்களுடைய டெலகிராம் சேனல் இருக்குது. அது வந்து சிசாட் 2022 ஆப்டிடியூட் பஸ்டர், அதான் டெலகிராம் சேனலோட நேம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா எப்பப்போ லைவ் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நாங்கள் அப்டேட் பண்ண போகிறோம். ஜூம் லைவ் கிளாஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? எல்லா அப்டேட்டுமே வந்து எதில் வரும் அப்படின்னா உங்களுடைய அந்த டெலகிராம் சேனலில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.